இவருக்கு அவருக்கு தூக்கி காட்டுறது, அவரை தூக்கி கொண்டாடுவதற்கு இவருக்கு மனதுக்கு எரிகிறது, வயிற்று எரிகிறதுன்னு சொல்வார். பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னதை விட அர்ச்சனா வேண்டும் என்று சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட போராட்டமாக மாறிவிட்டது. ஆகவே அவர் 75% நல்லவராகவும் 25% அவருடைய பக்கம் மறுபக்கம் பிள்ளையானவும் இருந்திருக்கலாம். ஒரு ஹீரோயிசம் வேணும், ஒரு தலைவர் வேணும். அந்த மாதிரியான விஷயம் இல்லாததால் தான் தேவையில்லாத வேலைகளுக்கு போறாங்க. நீங்கள் கோவிட் டைம்ல கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது ஒரு ஆய்வின் அடிப்படையில் நடந்த ஒரு பிரச்சனையில வந்த தவறு என்று சொல்லுகிறார். வணக்கம். நான் இப்ப எல்லோராலும் அறியப்பட்ட, அதிகமாக சமூக வலைதளங்கள் அறியப்பட்ட கருத்துருவாக்கிய ஒருவரோட அலுவலகத்தில் இருக்கிறேன். அண்மையிலே நடந்து கொண்டிருக்கிற மருத்துவர் அர்ச்சனாவும் சாவகச்சேரி மருத்துவமனை சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிகம் சமூக வலைதளங்கள் எழுதியவர்கள்ல தவறொன்னையும் ஒருவர். இவர் யாழ் இந்து கல்லூரியின் மைந்தன். அதோட யாழ்ப்பாணத்திலையும் வடக்கிலையும் தமிழர் வாழ்கின்ற பிராந்தியங்கள்லையும் அரசியல் ரீதியாக அதிகம் கருத்துருவாக்கங்களை செய்யறதுலையும் முக்கியமானவர். எனவே அவரை சந்திச்சு மருத்துவர் அர்ச்சனா மற்றும் சாவகச்சேரி ஆஸ்பத்திரி பிரச்சனைகள் பற்றி அவர் என்ன நிலைப்பாட்டோட இருக்கிறார், இந்த கருத்துருவாக்கங்களை செய்யும் போது அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, ஒரு யாழ் இந்துவின் மைந்தனாக சக இந்துவின் மைந்தர்களுக்கு குரல் கொடுக்கும் போது ஏற்படுற தர்ம சங்கடங்கள் என்னன்றதை பற்றியெல்லாம் இந்த நேர்காணல்ல கதைக்க போறோம். தொடர்ந்து இந்த வீடியோ 2 பாட்டா வரும், பாருங்கள். இப்ப யாழ்ப்பாணத்தின் பொது மருத்துவத்துறை எப்படி என்ன இருக்கு? பொது மருத்துவத்துறை என்னும் பொழுது யாழ் போதனா வைத்தியசாலை தொடங்கி அது பிரதானமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் போதனா வைத்தியசாலை என்னுடைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அதை தவிர பிராந்திய வைத்தியசாலைகள் அங்கங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் சில வைத்தியசாலைகளுக்கு சென்றிருக்கிறேன் என்னுடைய தேவைகள் கருதி, ஒவ்வொரு தேவைகள். என்னை பொறுத்தவரை சேவைகள் வழங்கப்படுகின்றன, எந்த வித மாற்றுகிறது. ஏன்னா இதுவரையில் அதாவது நான் ஒரு மனது நோகும்படியாகவோ அல்லது நான் கஷ்டப்படும்படியாக எந்த ஒரு இடத்திலையும் நடக்கப்படவில்லை. ஆனால் இப்படி இருந்திருக்கலாம் என்று யோசிச்சிருப்பேன். சில விஷயம் இதை இப்படி கொஞ்சம் திருத்தி இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ண எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது, இதை கொஞ்சம் திருத்தி இருக்கலாமே, இதை இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கலாமே என்று சொல்வது, அதை எல்லாராலையும் சொல்லலாம். இப்போ நீங்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வரும்போது சொல்லலாம், இதை நீங்கள் கொஞ்சம் கண்ணாடி பட்டி அடிச்சிருக்கலாம். அதை சொல்றது மாதிரியான சில விஷயங்கள் செய்திருக்கப்படலாம் என்றது என்னுடைய ஆவா. அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அதுதான் கேட்கணும். என்னை பொறுத்தவரையிலே திருப்திகரமானதாக இருக்கிறது. ஆனால் இன்னும் முன்னேறிடம் ஒன்று, ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி முன்னேறிடம் ஒன்று என்று சொல்லலாம். ஆனால் நான் கேள்விப்பட்டதேன்னு சொல்லவேன். கேள்விப்படுகின்ற விஷயங்கள் 50க்கு 50 சில பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொள்கிறார்கள், அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள். ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் அவர்களுடைய ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்டோ அல்லது அவர்களுடைய நிலைகள் சார்ந்தோ அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சார்ந்தோ அவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த மருத்துவ மாஃபியா வடக்குல இருக்குதானா? நிச்சயமா வடக்கில் மட்டுமல்ல, உலகத்திலேயே இருக்கிறது மருத்துவ மாஃபியா. அது என்ன வடக்கில் மாத்திரம், வடக்கிலே மருத்துவ மாஃபியா? எல்லா செய்திகளும் அப்படிதான் போடுவார், வடக்கிலே மருத்துவ மாஃபியா. இப்போ உலகத்திலே இல்லையா? உலகமே ஒரு மருத்துவ மாஃபியா. உலகத்தில் இயங்குறது பெரிய மருத்துவ மாஃபியா. உதாரணத்துக்கு நீங்கள் நான் தொழில்நுட்பத்தில் இருந்தேன். தொழில்நுட்பத்தில் வைரஸையும் விடுவோம், ஆன்டிவைரஸையும் விடுவோம். ஆன்டிவைரஸ் செய்கிற கம்பெனி தான் வைரஸை எப்படி அடித்து பார்க்கலாம்னு அடித்து பார்க்க, அதாவது எங்கே ஹால்ஸ் இருக்குன்னு சொல்லி அட்டாக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே அதே 2 பேர் கம்பெனிக்கும் சங்கம் இருக்குது, 2 பேரும் உழைப்பு. அதே மாதிரி தான் என்று நீங்கள் வடிவாக தெரியும். ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. நீங்கள் கோவிட் டைம்ல கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது ஒரு ஆய்வின் அடிப்படையில் நடந்த ஒரு பிரச்சனையில வந்த தவறு என்று சொல்கிறார்கள். அதுதான் அந்த பரவலன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த நடவடிக்கைகள், சுகாதார நிறுவனம், உலக சுகாதார நிறுவனத்தின் நடவடிக்கைகள், அதிலேயே பதவிக்கு வந்தவர்கள், அதுக்கு பின்னால் உள்ள கட்டமைப்புகள், இதுல எல்லாமே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆக உலகத்திலேயே மருத்துவ மாஃபியா இருக்கிறது. ஒவ்வொன்றிலுமே ஒரு மருத்துவ மாஃபியா, அதே மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான மாஃபியாக்கள் இருக்கின்றன, எல்லாத்திலுமே மாஃபியாக்கள் இருக்கின்றன. ஆகவே வடக்கிலே மாஃபியா இருக்கான்னு சிறப்பாக கேட்க வேண்டியவில்லை. எல்லா இடமும் மருத்துவ மாஃபியா இருக்கின்றன. மருத்துவ மாஃபியாக்கள் என்பது ஒரு மாஃபியா என்று சொல்றது என்ன, தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கொண்டு தாங்கள் நினைக்கிறத மக்களுக்கு தீங்கு விளைவித்தாலும் பரவாயில்லை என்று தங்கள் நலன் சார்ந்து மக்கள் நலன் இல்லாமல்
நிதி நிதியை அல்லது பணத்தை முன்னுக்கு தள்ளப்பட்டு அதன் நோக்கமே பணமாக இருக்கத்தக்கதாக செய்யப்படுகின்றவை எல்லாமே மாவியாவுக்குள்ள வரப்போகுது. அந்த வகையில மருத்துவ மாவியாக்கள் வடக்கிலும் கிழக்கிலும் உண்டு தான் சொல்ல முடியும். மருத்துவர் அர்ச்சனா முன்வைத்த பிரச்சனைகள் பற்றி உங்களோட புரிதல் என்ன? ஆரம்பத்திலே என்னுடைய நிலைப்பாடு, யாரும் குறைகள் கூறும் பொழுது டக்குன்னு அவர் சார்பாகத்தான் நாங்கள் பார்ப்போம். இப்படி ஒரு நடந்திருக்கிறபடி தான் ஒருத்தன் குரல் கொடுத்து வெளியே வரான். எஸ், ஆக நாங்கள் அவர் சார்பான ஒரு போக்கிலே சென்றேன். நான் நிச்சயமாக சென்றேன், பார்த்தேன். ஓகே, இது இப்படி இருக்குமா? ஓ, நிச்சயமா இருக்கும். ஏன் இவர் இதையும் நாங்கள் முதலாவது தடவையா இவர் சும்மா வேற எதுக்குன்னு சொல்றாரோ என்ற ரவையிலையும் பார்ப்போம். நாங்கள் போய் பார்த்து அப்படி பார்க்க அது சம்பந்தமான சில கருத்துக்கள் வரும், அது சம்பந்தமான ஆதாரங்கள் கிடைக்கும். பிறகு திருப்பி இன்னொருத்தர் சொல்லுவேன், இல்லை இல்லை இவர் சொல்றதுல நியாயம் இருக்குன்னு. அப்படி போய் அப்படியும் போனோம். அப்படி போகும்பொழுது அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள், பல விடயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதில் பெரும்பாலானவை பொருத்தமானதாகவும் அநேகமான வைத்தியசாலைகளிலே நடைபெறக்கூடியதாகவும் இருந்தது. அதுக்கு ஆதாரங்களாக அதன் பின்னர் வந்த வாக்குமூலங்கள் எங்களுக்கு பறைசாற்றின. முக்கியமாக வைத்திய துறையிலே இருந்து வைத்தியர்களாலே கூட வெளியிடப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த வகையிலே அது பொதுமைப்படுத்தப்பட்ட வாக்குமூலங்களாக இருக்கின்றன. ஆனால் வைத்தியர் அர்ச்சனாவால் செய்யப்பட்டவை அனைத்துமே தனிப்பட்ட ரீதியிலே பல பேரை குற்றச்சாட்டியிருந்தார். ஆகவே அதை பொதுமைப்படுத்தப்பட்ட வாக்குமூலங்களை தனிப்பட்ட ரீதியிலான வாக்குமூலங்களுக்கு எதிரான வாக்குமூலங்களுக்கு சமப்படுத்த முடியாது. அதுல ஒரு முக்கியமான, அப்ப நான் பொதுமைப்படுத்தப்பட்ட வாக்கு அவ்வாறு இருந்தன என்றது உண்மை. ஆனால் இவர் சொல்கின்றவர்கள் செய்தாரா என்றதுக்கு என்னோட ஆதாரம் இல்லாமல் நான் அவரை டக்குன்னு நீர் செய்தனாரன்னு சொல்ல முடியாது. ஆகவே அர்ச்சனா கொண்டு வந்தவற்றில் நிரம்ப உண்மைகள் இருக்கின்றன. அது உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற கோணத்திலே தான் நான் அவருடைய ஆதரவு பக்கத்தை நான் நகர்த்தினேன் என்று சொல்ல முடியும். நிச்சயமா அவர் ஒரு சிறந்த செயற்பாடுகளுக்கு சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுக்கு தனக்குள்ள உடைகள், தான் திருத்த வேண்டியவை செய்ய வேண்டியவை எல்லாவற்றையும் ஒரே நாளில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவராக இருந்தார். அதாவது உடனடியாக திருத்தப்பட வேண்டும். நாங்கள் சில விஷயங்களை ஒரு அரசியல்ல கூடி சில விஷயங்களை உடனே செய்ய இயலாமல் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு பிறகுதான் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னா, இதற்குரிய நிர்வாகம் ஆழமாக ஊடுருவப்பட்ட இலங்கையின் சட்ட நடைமுறைகள், தாபன விதி கோவைகளுக்கு அமைவாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரச நடைமுறைகளில் இவர் கூறுகின்ற விடயங்களை ஒரே நாளில் எந்த ஒருவராலும் செய்ய முடியாது. அந்த வகையிலே அவர் கூறப்பட்ட தகவல்கள், அவர் நிரம்ப விடயங்கள் உண்மை. அதை நாங்கள் ஆகவே நாங்கள் அதை அவரை புறக்கணிக்க முடியாது. அதாவது இந்த பிரச்சனையில அர்ச்சனா தவிர்க்க முடியாத ஒரு புள்ளியும் ஒரு அம்பும் என்றுதான் நான் சொல்லுவேன். அர்ச்சனா ஹீரோவா வில்லனான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்னை பொறுத்தவரை அப்படி ஹீரோவா வில்லனா என்று சொல்வது ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்கு. அவரை ஆராதிப்பவர்களுக்கு அவர் ஹீரோ, அவரை எதிர்ப்பவருக்கு அவர் வில்லன். ஸோ அந்த வகையில நான் அவரை கண்மூடித்தனமாக ஆராதிக்கவும் விரும்பவில்லை, கண்மூடித்தனமாக எதிர்க்கவும் விரும்பவில்லை. விமர்சனங்களுக்கூடாக எந்த ஒரு யாரையும் ஆதரிக்கின்ற பண்பு தான் என்னிடம் இருக்குது. யாரே இருந்தால் அது எங்களுடைய விடுதலை போராட்டத்தை கூட நாங்கள் விமர்சனங்கள் கூடாகத்தான் ஆதரிக்க வேண்டும். உண்மையா நாங்கள் கண்மூடித்தனமாக அது ஒரு கட்டத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் விமர்சனங்களோட ஆதரிக்க. ஆகவே நாங்கள் விமர்சனங்கள் ஊடாக ஆதரிக்கின்ற ஒரு ஆளாக இருக்கும்போது எனக்கு வில்லனும் இல்லை, ஹீரோவும் இல்லை. அவர் ஒரு சாதாரண, அதாவது அநியாயங்களை கண்டு பொங்குகின்றவர்கள் இருக்கக்கூடியவர்களில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். நான் சாதாரண மனிதன் 100% நேர்த்தியாக இருக்க முடியும் நினைக்கிறீர்களா? இல்லை தானே. ஆகவே அவர் 75% நல்லவராகவும் 25% அவருடைய பக்கம் மறுபக்கம் பிழையானவும் இருந்திருக்கக்கூடாது. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே அவரை நான் எனக்கு ஹீரோ என்று சொல்றது எனக்கு ஒன்று சில ஒருவர் இருக்கிறார், அந்த ஹீரோ மேவே இல்லாதன்னு நான் நினைக்கிறேன். அது ஹீரோயிசம்ன்றது ஈவன் நான் திரைப்படங்கள்ல வரக்கூடிய எனக்கு ஹீரோ இல்லை, அவர் அந்த படத்துக்கு ஹீரோ, எனக்கு ஹீரோ இல்லை. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ஹீரோவா இல்லை, எனக்கு அவர் ஹீரோவும் இல்லை வில்லனும் இல்லை. அவர் சாதாரண ஒரு அநியாயங்களை கண்டு பொங்குவதற்கான மனம் படைத்த ஒரு மனிதர்ன்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் அவர் அநியாயங்களை மட்டும்தான் பொங்கி கொண்டிருக்கிறாரா, இல்லை அநியாயம் நடக்காத நேரங்கள் முந்தைய அநியாயம் நடக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் என்னோட பதில் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அறகலையா நடந்தது,
அல்லது அதுக்கு முன்னர் இவ்வளவோ பிரச்சனைகள் நாங்கள் சோசியல் மீடியாவில் வச்சு குத்தி முறிஞ்சிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் இந்த அர்ஜுனா எங்கே இருந்தார் என்ற கேள்விக்கும் என்னிடம் பதில் இல்லை, உங்களிடம் பதில் இல்லை. ஆக அவர் ஒரு குறித்த தன்னுடைய அந்த வேலைத்தளம் திட்ட பரிமாற்றங்கள் தான் துறை சார்ந்த, நாங்கள் துறைக்கு அப்பாலும் செய்கிறோம் எனக்கு விடயங்கள். அவர் துறைக்குள் லிமிட் பண்ணி அதுக்குள் வந்த ஒரு சந்தர்ப்பத்தின் ஊடாக சில குறைகளை வெளிக்கொணர முற்பட்டார் அல்லது மாற்றங்களை செய்ய முற்பட்டார். ஆனால் அவருக்கு சில தடைக்கல்கள் வந்தன, அதனை வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாதவரும் அவரை அதாவது அவருடைய குற்றச்சாட்டுக்களை வெறுமனே கடந்து செல்ல முடியாது என்பதிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த அர்ச்சனர் வில்லு அர்ச்சந்திரன் சொல்லு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் உருவாயிருக்கு தான். நிச்சயமா அது அவரை வேற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி உணர்றீங்க? நிச்சயமா அது நான் உணர்வேன். எந்த ஒரு எண்ணையும் நீங்கள் நல்ல ஒரு பப்பாவில் ஏற்றீங்கன்னு சொன்னா நிச்சயமா எனக்கு வேறொரு எண்ணம் ஒன்று வரும். நிச்சயமா அது சாதாரண மனித இயல்பு. புகழ் விரும்புகிறது. எனக்கு புகழ் கிடைச்சா நான் அதை கட்டி காக்கவும் அல்லது அதனை எண்ணமும் அதிகரிக்கவும் யோசிக்கிறேன். இன்றைக்கு அது ஒரு முக்கிய பிரச்சனை. அதில் எல்லாரும் நான் புகழ் விரும்புகிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லக்கூடாது, ஒருத்தரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் மேடையில் கூப்பிட்டு வச்சு ஜெரா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஊடக ஜாம்பவான்னு சொன்னால் உங்களுக்கு மனது எப்படி இருக்கும்? மனசு குளிரும். ஸோ அது யாரும் சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு இயல்பு. ஸோ அந்த வகையில் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பிம்பத்தை அவர் மேற்கொண்டு செல்வதில் அவரில் பிழை, அதை கட்டமைத்தவர்கள் தான் பிழை. உண்மையிலே அது கொஞ்சம் அதிகப்படுத்தப்பட்ட ஹீரோயிசம் தான் சொல்லுவார். ஒரு விஷயத்துல நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ விஷயங்கள்ல கணக்கு பேர் சண்டை பிடிச்சு அந்த இடத்துல பிரச்சனையை சோர்ட் அவுட் பண்ணிடுறாங்க, அல்லது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது தீர்வுகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இவ்வாறாக தூக்கி கொண்டாடப்பட்டிருக்கப்படவில்லை. ஆனால் ஏன் அது இவர்களுக்கு மட்டும் அந்த வழங்க என்றால், நீண்ட காலமாக எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு தலைவரையோ ஒரு தலைவனையோ இழந்திருக்கிறோம் அந்த சமுதாயம். அந்த இடத்திலே உதாரணத்துக்கு தென்னிந்தியா போனீங்கன்னா பல தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர் அந்தந்த இடங்களுக்குள்ள போய் அவர்கள் அடங்கி விட்டார்கள், ஒவ்வொருத்தரும் பிரிந்து விட்டார். எங்களுக்கு தலைவர்கள் யாரு? இருந்த ஒரு தலைமையை நாங்கள் இழந்து விட்டோம். அதன் பின்னர் தேடிக்கொண்டே இருந்தோம், இவர் தான் தலைவர் என்று. கடைசியா உங்களுக்கு தெரியும், கடைசியா நடந்த தலைவருடைய இறுதி நிகழ்வு கூட எவ்வளவு சோபித்தது என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஒரு தலைவனை நாங்கள் தந்தை செல்வாக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தந்தை செல்வாக்கு எவ்வாறு நடந்தது, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை என்னவும் மக்கள் ஜனரஞ்சகமான ஒரு தலைவனை தேடுகிறார்கள். எங்களுடைய இளைய சமுதாயம் அவர்களுக்கு தேவை, ஒரு ஹீரோயிசம் தேவை. இன்றைக்கு உண்மையிலே அர்ச்சனா கூட அதை சொல்லியிருந்தார். உண்மைதான், அது கருத்து நல்ல உண்மை. எங்கள் இளைஞர்களிடம் ஒரு போக்கொண்டு இருக்குது. அவர் அந்த கருத்தை சொன்னார், ஒரு ஹீரோயிசம் வேணும், ஒரு தலைவர் வேணும். அந்த மாதிரியான விஷயம் இல்லாததால் தான் தேவையில்லாத வேலைகளுக்கு போறோம் என்று சொல்கிறார்கள். உண்மைதானே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஒரு நல்ல விடயத்துக்கு ஒரு ஹீரோயிசம், ஒரு சீருடை, ஒரு வெஹிக்கிள் அதெல்லாம் கொடுத்து ஒரு விஷயங்களை செய்து ஏதோ நாங்கள் ஒரு ஆளை இந்த இளம் சமுதாயத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. கட்டாயம் நான் ஒரு ஹீரோ வயசாக போகணும். ஒரு பெண்ணுக்கு முன் தன்னை பெரியவராக காட்ட முயற்சி செய்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறவர்கள், அதுக்கப்புறம் சமூகத்துக்கு காட்டுகிறார்கள். அது இளம்பெறாயம் தானே. அவ்வாறான ஒரு சமுதாயம், அந்த பிறப்பு, அந்த வயது பிறம்பு உள்ளவர்கள் இவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அது அதிகூடியதாக இருக்கிறது. கணக்க பேருக்கு அது ஒரு சில பேர் இப்படி சொன்னோடனே அவருக்கு தூக்கி காட்டுறது, அவரை தூக்கி கொண்டாடுவதற்கு இவருக்கு மனதுக்கு எரிகிறது, வயிற்று எரிகிறதுன்னு சொல்லுவார்கள். அது அல்ல. எனக்குள்ள பிரச்சனை, அவரை ஒரு தடவை தூக்கிடுவீர்கள், கீழே போட்ட போறீங்களே, போட்டாப்புறம் அவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது தான் என்னுடைய எதிர்காலமா இருக்கு. யாரோ நான் சில சீனியர், எங்களை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர், அவரும் பழைய மாணவர்கள், பிரச்சனைகள் இருக்கிறவர்களும் பழைய மாணவர்கள், கணக்க பேர் பழைய மாணவர்கள். அவர் சொல்லுவார்கள், எங்களுடைய சீனியர் அந்த மாதிரி சொன்னாங்க, நல்ல ஒரு ஆளை இழக்க போறோம் நாங்கள். உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஆள் நீங்க என்ன இருந்தாலும் நல்லவர், புடம் போடப்பட வேண்டியவர், தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் ஆளுமையையும் வெளிப்படுத்த வேண்டும், சிறப்பாக வெளியிட போகுது. ஆனால் அதை பப்பாவிலே அதானே அதுக்கான சொல்றாரு, பப்பாவிலே ஏத்துறன்ற சொல்லி அதுதானே பப்பா முறியும். ஆகவே பப்பாவிலே ஏத்துறாரு, பப்பாவிலே ஏற்றி தான். இன்றைக்கு நீங்கள் பார்த்து அவருக்கு கொடுக்கப்படுகின்ற மீம்ஸ்கள், அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள், ட்ரெய்லர்ஸ்கள்
எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கிரியேட்டிவான மைண்ட் செட் உள்ள மனிதர்கள், இளைஞர்கள் இருக்கிறார். நாங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஸ்டாஃபை எடுக்க முயற்சி செய்யறது கஷ்டமா இருக்குது. ஆனால் அவருக்காக இலவசமாக செய்வதற்காக நிறைய பேர். எழுச்சி உண்மை, அது வேணும். இதே எழுச்சி அவர் ஒன்றுமே மேஸ் காட்டாத நேரத்தில் எல்லாரும் வாங்குவோன்னு சொல்லி அவ்வளோ பேர் கூடினார்கள். ஆனால் மேஸ் காட்டினா பிறகு பாருங்க எத்தனை பேர் கூடினார்கள். அது அப்படின்னா இன்றைக்கு விட பெரிய ஒரு மேஸ் காட்டினா பிறகு ஒரு எல்லா விதிகளையும் இறங்கி சேனம் இறங்குமா? இறங்குனதா இல்லை தான். ஆனால் அவர் மேஸ் காட்ட ஆரம்பிக்க முன்பதாக வெறுமனே ஆரம்பத்திலே அவரை வெளியேற்ற முயற்சி செய்த பொழுது இருந்த கூட்டம் நிறைய இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? உண்மையா அது பிள்ளையாக வழி நடத்தப்பட்டன்னு சொல்கிறார்கள். அதை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னதை விட அர்ச்சுனா வேண்டும் என்று சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட போராட்டமாக மாறிவிட்டது என்று சொல்லி சிலர் கவலைப்பட்டு கொண்டார்கள். பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்ம போராட வேண்டும். அர்ச்சுனா வேணும் என்று சொல்லி போராடுவதா, பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று போராடுவதா என்ற இந்த பிரச்சனை இருக்குது. அந்த வகையிலே என்ன பொறுத்தவரை அந்த ஹீரோயிஸ், அதாவது அவரை கொண்டாடுதல் என்பது அளவுக்கு அதிகமாகிவிட்டது என்ற கருத்திலே நான் இன்னமும் இருக்கிறேன். ஆனால் அவர் நல்லது செய்தால் தானே நீங்க அவரை போராடினேன். நான் அவரை அப்ரிசியேட் பண்ண தயாராக இருக்கிறேன். அதற்காக இவ்வாறாக ஏற்றுவதன் மூலமாக அவர் சுயாதீனமாக சிந்திப்பதற்கான களத்தை நீங்கள் மூடி விடுகிறீர்கள். அந்த மகிழ்ச்சி பிரவாகத்திலே போதை தலைக்கேறும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அளவுக்கு மீறிய போதை செய்த போது அவர்கள் நிலை தடுமாறுவது போல ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற அதி தீவிரமான ஆதரவு அல்லது ஆதரவு அலைகள் அல்லது ஆராதனைகள் அவரை தவறான முடிவுகளுக்கு இட்டு செல்லும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஊழல்களை செய்பவர்களும் இருக்கிறார்கள், ஊழல் செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்றால் புனிதம் என்று நான் சொல்ல வரவில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியால் பிரசவிக்கப்படுகின்ற இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் சமூகத்துக்கு நல்ல சேவைகளை செய்யக்கூடியவர்கள் வருகிறார்கள் என்பதில் நான் இந்துவின் மைந்தியனாக பெருமைப்படுகிறேன். இப்போ ஒரு விழாவுக்கு போயிட்டு வந்தவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு. அப்போ நான் ஆளுநர் போயிட்டு வரேன். நான் எழுதினேன், விழாவை செய்கிறார், ஒரு ஊழல் நடக்கிற இதை அவரால் கண்டுகொள்ள முடியாது. ஊழல் எந்த நடவடிக்கை இருந்தால் ஆதாரம் சமைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று ராகவன் எனக்கு கீழே என்ன டேக் பண்ணி எழுதியிருந்தார். அர்ச்சுனா என்ற அந்த ஒரு பிகர் என்று சொல்ல அந்த விடயத்தை அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டு அதிலே மக்கள் குவிந்திருக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு அவர்கள் தவறான கருத்துக்களை விதைக்கிறார்கள். தங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கூட்டுவதற்காகவும் தங்களுடைய பண வருவாயை அதிகரிப்பதற்குமானதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறதே தவிர மக்களுக்கான செய்திகளை இந்த கேட்ட பொது மருத்துவம் என்று கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று கடைசியில் முடிக்கிறார். அவ்வாறு நேரடியாக உரையாடக்கூடிய அல்லது மக்களுக்கு நேரடியாக தகவலை பரிமாறக்கூடிய ஒரு நபராக சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் கூடுதலாக தாக்கப்படக்கூடிய